ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச் என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65. இதில் ஒன்று என்னென்னா, நான் வீட்டில் குக் பண்ணலை. இது வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான். காரணம் என்னென்னா, ஒரு ஒர்க்குக்காக வெளியில் போயிருந்த காரணத்தினால வீட்டுக்கு 2:30க்கு தான் வந்திருந்தோம். மதுரை வெயில் சொல்லவே வேணாம், பயங்கரமான வெயிலுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே பயங்கர டயர்டாயிட்டோம். சரி, அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்ணுமா அப்படின்னு இருந்ததா. ஸோ அதனால் வரும்போதே வெளியிலே வாங்கிட்டு வந்தாச்சு பார்சல். எப்பயுமே பக்கத்தில் இருக்க வெஜ் ஹோட்டல் சரவணாஸில் தான் ஏதாவது வாங்குவோம். லன்ச் மட்டும். ஏன்னா அங்கே வெரைட்டி ரைஸுமே சூப்பராக இருக்கும். 2வது ரைஸுமே சூப்பராக இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த நெய் பருப்புன்னு சொல்லுவாங்க, அது செம்மையாக இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்ததா. காரணம் என்னென்னா, இது நான் ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. நமக்கு யாருமே பிரியாணிலாம் கொடுக்கல. காரணம் என்னென்னா, நம்ம சர்க்கிள்லேயுமேவும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு வராததுக்கு காரணம் அவங்கவுங்க வேறு வேறு டிஸ்ட்ரிக். ஸோ அவங்களோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நமக்கு பெருசாக இன்றைக்கி கொடுக்காதனால நம்மளே சரி கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நீ சாப்பிட்டது. டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. மெயினாக நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகனா, ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த பிரியாணிக்காக தான் அப்படின்றத தாண்டி, அவங்களோட அவங்க அந்த நோன்பு எடுப்பாங்கள்ல, அந்த 40 நாள், அது இருக்கிறதுலே ரொம்ப 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 பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் அந்த நோன்பை பற்றி எனக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு நோன்புன்ற ஒரு விஷயம் எப்படி இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும், நைட்டு சூரியன் போனதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இடையில தண்ணியே குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி 40 நாள் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4:30க்கு அப்போ ஸ்கூல் கரெக்டாக விடும். 6 மணிக்கு நோன்பு திறப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ 4:30க்கு திறக்கும் போதே அவங்க ஆல்ரெடி குக் பண்ணியிருப்பாங்க வீட்டில். ஏன்னா 6 மணிக்கு கரெக்டாக ரெடி பண்ணி அவங்க வைக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட 5:30 மணிக்கே ரெடி பண்ணிவிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ 4:30 ஆகும்போது என் ஃப்ரெண்டை கூப்பிட வரும்போது அவங்க அவங்க அந்த கேரியரில் எடுத்துகிட்டு வருவாங்க, எங்களுக்கும் சேர்த்து. ஏன்னா நாங்கள் கேட்போம், இந்த மாதிரி எங்களுக்கு நோம்பு கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறனால அவங்க எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டானது. ஸ்கூல் டேஸில் நடந்தது இது. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் அந்த பருப்பு வடைக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் அப்பயே சமோசா டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃபிங்ஸோடு வரும். சிக்கன் சமோசா, அப்புறம் ப்ரான் சமோசா அப்படின்னு சொல்லி நிறைய வரும். ப்ரான் எனக்கு அவ்வளோ ஒத்துக்காது. பட் சிக்கனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்மல் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு, அதுக்கப்புறம் பருப்பு வடை எல்லாமே வீட்டிலையே குக் பண்ணி அந்த மாதிரி கொண்டு தருவாங்க. அது அவ்வளோ பாசமாக அவ்வளோ லவ்வாக குக் பண்ணனால என்னன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் அந்த ஞாபகம் வந்தது. அதனால் யார் யாரெல்லாம் நோன்பு எடுத்து நீங்கள் என்ன விஷ் வச்சிங்களோ கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் அல்லாஹ்கிட்ட